நம்ம பார்க்கும் பொழுதே 2024 தேர்தல் நம்ம கூர்மையா வாட்ச் பண்ணியிருப்போம். அண்ணாமலை அவர்கள் ஒரு தனியா ஒரு கட்டமைச்சு கொண்டு போனாரு. அந்த டைட் ஃபைட் கூட நம்மளால இப்ப 26ல பார்க்க முடியலையோ? இல்லை, நீங்கள் சொன்னது கரெக்டு. திரு அண்ணாமலை அவரு சொல்கிற கருத்துக்களில் பொது வெளியில் 1000 விமர்சனம் இருக்குது. எனக்குமே சில விஷயங்களில் விமர்சனம் இருந்திருக்கு. ஆனால் அவர் எப்படி டெய்லி பேசப்பட்டுக்கிட்டே இருப்பார். கலைஞர் அவருடைய உத்தி அதுதான். கோவையிலெல்லாம் வலுவாக இருக்கிறதுனால போன முறை ஒரு தொகுதி தான் நிறுத்தினாங்க. திருமதி வானதி சீனிவாசன் இப்போ வெற்றி அடைஞ்சாங்க. இப்போ 2 தொகுதி 3 தொகுதி பேசியிருக்கோம். அண்ணாமலை அவர்களுக்கே அங்கே நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த மாவட்டங்களில் வலுவான மாவட்டங்களில் அதிக தொகுதிகள் கேட்பாங்க. இப்படி அவங்க ஒரு நெருக்கடி கொடுப்பாங்க. இவரோட கால்குலேஷனு மேற்கு மண்டலத்தில் பிஜேபி மூலமாக வெற்றி வாய்ப்பு பறி போயிடக்கூடாது, பிஜேபி உள்ளே வச்சுக்கோ. வட மாவட்டங்களில் பாமக மூலமாக வெற்றி வாய்ப்பு பறி போயிடக்கூடாது, பாமக உள்ளே வச்சுக்கோ. மறுபடியும் இந்த 75க்குள்ளாரியே போன தடவை ஜெயிச்ச 75க்குள்ளே தான் இருக்காரு. அப்போ இது 3rd பிளேஸ் 4th பிளேஸ் கிடைச்சா கூட போதும்னு ஒருத்தர் ஆடுற மாதிரி. ஒரு அதிமுகவில் முகம் தெரியாதவர் கூட நின்று அங்கே வெற்றி பெற முடியும். யாருக்கு வேணாலும் அங்கே வாய்ப்பு இருக்குது. அது ஒரு ப்ளஸ். டிஎம்கேல தான் அப்படி வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. திருச்சியில் இப்போ திரு சீமானுடைய அந்த மாநாடு பிரம்மாண்டமாக இருந்தது. கட்டமைக்கப்பட்ட ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு டீம் அவங்க கிட்ட இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒழுங்குபடுத்தப்பட்ட அப்படி வச்சுக்கலாம். அப்போ அது அவங்க ஒவ்வொரு நபரும் 10 பேருக்கு சமமாகுவாங்க. அப்போ நீங்கள் திரு விஜய் அவர் பக்கம் இருக்கிறவங்க இன்னும் ஒரு முழுமை பெறலை. அவங்க அரசியல் ரீதியாக இன்னும் பெரும்பாலானவங்க ரசிகர்களாக இருக்காங்க. விஜய் அந்த வாக்குகளை உடைக்கிறதுனால திமுகவுக்கு செட்பேக்கா இருக்கும்ன்றது ஒரு கால்குலேஷனாவே நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் அந்த கால்குலேஷன் அப்ளிகபிளா இல்லை? அதாவது ஒரு பக்கம் சிறுபான்மையினருடைய வாக்குகள்லாம் விஜய் மூலமாக பிரியிறப்ப அது டிஎம்கே கூட்டணிக்கு அடி விழும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆட்சிக்கு எதிரான மனநிலை வாக்குகள் விஜய் மூலமாக பிரியிறப்ப அது மறுபடியும் திமுகவுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு 2 விதமாக சொல்கிறாங்க. ஸோ சுதேசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் களம் ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு. ஒவ்வொரு கூட்டணியும் ஆல்மோஸ்ட் கன்ஃபர்மேஷன் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. ஸோ யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிற டிஸ்கஷன் தான் எல்லா பக்கமும் போயிட்டு இருக்கு. இதை பத்தி நம்ம கூட பேசுறதுக்காக நம்ம சீனியர் ஜேர்னலிஸ்டான சேதா இளங்கோவன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவரோட தான் பேச போறேன். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ நீண்ட இடைவேளைக்கு பிறகு, அதாவது உங்களோட விகடன் பயணத்துக்கு அப்புறமா நீங்க தனியா ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு டெய்லி நீங்க ஒரு பொலிட்டிக்கல் அப்டேட்ஸ் அப்படிங்கிறது அரசியல் களத்துல கொடுத்துருக்கீங்க. இப்போ நீங்க இந்த 2026 களத்தோட ரேஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. 4 பெரிய கட்சிகளா மோத போறாங்க. ஸோ உங்களோட பார்வை எப்படியா இருக்கு? நான் உங்கள் சகோ சேத்தா இளங்கோவன் என்னுடைய சேனல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். புதுசா தொடங்கி நம்ம நேயர்களுக்காகவும் தெரிவிச்ச வாழ்த்துக்கள். அது மேலும் வளர, ஏன்னா ஷார்ட் டியூரேஷன்லயே நிறைய ரீச் பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றிகள். இந்த 2026 பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒவ்வொருத்தர் 4 முனை போட்டி. அதில் ஒரு பக்கம் வலுவான கூட்டணி டிஎம்கே, இன்னொரு பக்கம் அந்த அளவுக்கு பலம் இன்னும் அவங்களுக்கு கிடைக்கல. பலமான கூட்டணியாக இருப்போன்னு சொன்னாங்க ஏடிஎம்கே, ஆனால் அது அமையலை. ஸோ இப்போ இருக்கிற ஒரு சூழலில் நிறைய முக்கியமானவங்க, முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர் டிஎம்கேலேயே ஐக்கியமாகிட்டார். இன்னொரு பக்கம் டிஎம்டிகே திமுக கூட்டணியில் சேர்ந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 21, 26 கட்சிகள்னு பேப்பரில் பார்க்குறோம் கூட்டணியில் திமுக கூட்டணியில் இருக்காங்க. போன தேர்தலில் இருந்த அதே கூட்டணி, சட்டமன்ற தேர்தலில் இருந்த கூட்டணி இப்பயும் அப்படியே தொடருது. தமிழ்நாட்டு அரசியல் அப்படி பெருசாக இல்லை. 1-2 கட்சிகள் மாறிடுவாங்க. அந்த கூட்டணி ஒன்று இந்த பார்ட்டி இல்லை இன்னொரு பார்ட்டி. அப்போ இந்த கூட்டணி தொடர்ந்து இருக்கிறது டிஎம்கேக்கு ஒரு பலமாக இருக்குது. இப்போ இருக்கிற சூழலில் அவங்க தான் ரேஸில் கொஞ்சம் முன்னாடி ஓடிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி 21 கட்சிகளோட இணைந்து திமுக பயணம் பண்ணுது. இப்போ 4.5 வருஷம் இவங்க ஆட்சி பண்ணதில் அதிருப்தி அப்படிங்கிறது இருக்கும். இந்த பக்கம் என்டிஏ அலையன்ஸில் நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுகலேருந்து நிறைய பேர் வெளியில் போகிறது, இன்னுமே உறுதி செய்யப்படாத சில பேர் இருக்காங்க. சசிகலா அவர்கள் எந்த பக்கம் போவாங்க அப்படின்னு தெரியல. தானும் ஒரு கட்சி ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணசாமி அவருமே இன்னும் இந்த டிசிஷனும் எடுக்கல, எந்த பக்கமும் போகல. ஸோ இப்போ விஜய் அவர்கள் கூட நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பல காலமாக டிஸ்கஷன் மட்டும் நடத்திட்டு இருந்த காங்கிரஸுமே இன்னைக்கு 28 சீட் வாங்கிட்டு உள்ள போயிட்டாங்க. இப்போ இந்த விஜய் அவர்களுடைய இம்பாக்ட், சீமான் அவர்களுடைய இம்பாக்ட் என்ன மாதிரியான ஓட் ஷேர்ஸை உடைக்கும் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? அதுக்கு முன்னாடி நீங்க திருமதி வி கே சசிகலா பற்றி சொன்னீங்க. அவங்க தனியாக இப்போ புது பார்ட்டின்னு போறதுமே இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே கூட்டணிக்கு ஒரு மைனஸ் தான். இப்போ என்டிஏவில்
உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவரை பொறுத்த வரைக்கும் இங்கே தமிழ்நாட்டில் தடம் பதிச்சிடணும், தாமரை மலர வைக்கணும் தான் ஒவ்வொரு தடையும் முயற்சி பண்ணுறாரு. அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மெகா கூட்டணி இருக்கணும், ஒரு நிறைய பேரை கூட்டிகிட்டு அந்த கப்பலை போய் கரை சேர்த்துறதுல பிஜேபி ரொம்ப வலுவானவங்க. அப்போ தமிழ்நாட்டில் மட்டும்தான் பெருசாக அது சக்ஸஸ் ஆகாமலே போச்சு. இப்போ சசிகலா அவங்க நேரடியாக திரு எடப்பாடியை முன்னாள் முதலமைச்சரை டார்கெட் பண்ணுறாங்க. அப்போ சவுத்தில் அவங்களுக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது. குறிப்பாக சமுதாய ரீதியிலாக முக்குளத்தூர் சமூக வாக்குகளை அவங்க அறுவடை பண்ணணும்னு நினைப்பாங்க. ஏற்கனவே முக்குளத்தூர் சமூக மக்களுக்கு எதிரான ஒரு கட்சியாக கொண்டு போயிட்டார் எடப்பாடி அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது. அதை சரி கட்டணும்னா அமமுக அவங்கள கூட்டணியில் சேர்த்துனாங்க. இருந்தாலும் போன தேர்தலே பார்த்தீங்கன்னா இப்போ 1000 ஓட்டு கம்மியாக 8 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு போனது, 500 ஓட்டு கம்மியாக 3 தொகுதிகள், 8ங்கிறது 8 எம்எல்ஏ மிஸ் பண்ணுறாங்க. இது மாதிரி நீங்கள் 117ல் இவங்க 75னா ஒரு 35 தொகுதிகள் போயிடுச்சுன்னா முடிஞ்சது. அப்போ நூலிலையில் வெற்றி வாய்ப்பு பறி போக ஏதோ ஒரு வகையில் இங்கே எடப்பாடி அவரும் காரணமாயிட்டாரு. இதை சரி பண்ணியிருக்கணும் ஒன்று. இன்னொரு பக்கம் திரு விஜய் அவரை சொல்கிறீங்க தாவேக்கா, அவங்க நாங்கள் மாற்றாக வருவோம், ஆட்சியில் நாங்கள் பங்கு தரோம் அப்படின்லாம் புதுசாக தொடக்கத்தில் சூப்பராக அது சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுவுமே பெருசாக இன்னைக்கு எடுபடலை. ஏன்னா காங்கிரஸை சரி கட்டிட்டாரு சிஎம் திரு மு.க. ஸ்டாலின் பேசி 28+1 அப்படின்னு. எந்த அளவுக்குன்னா பீகாரில் காங்கிரஸ் லீடு எடுத்தாங்க. இவர் பீகாருடைய முன்னாள் துணை முதலமைச்சர் திரு தேஜஸ்வி யாதவ், அவங்களுக்கு ரொம்ப அந்த பார்ட்டி ஆர்ஜேடி குடைச்சலாக இருந்தது. அதிக தொகுதிகள் காங்கிரஸ் நின்னாங்க. அதுவே காங்கிரஸ் தோல்வி காரணம். பீகாரில் பாஜக திரு நிதிஷ்குமார் அவங்க டீம் வெற்றி அடைஞ்சாங்க. ஆனால் இங்கே அதெல்லாம் பண்ணல. அப்போ ஒரு பக்கம் இவங்க அழகாக தங்களுடைய கூட்டணியை வச்சிட்ருக்காங்க டிஎம்கே, இன்னொரு பக்கம் என்டிஏவை ஒரு வலிமையான கூட்டணியாக முன்னெடுக்கணும்னு அமித்ஷா அவர்லாம் முயற்சி செஞ்சும் அது முழுமை பெறாமல் இருக்கு. இப்போ இந்த ஃபெயிலியர் தான் ஆல்மோஸ்ட் உங்களோட இதில் சொல்லும்போது ஃபெயிலியராக இருக்குது அவங்க கூட்டணி அமைக்கிறதுல அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுக்கு பின்னாடி இதை சரி கட்டுறதுக்கான வாய்ப்புகள் எலெக்ஷனுக்குள்ளார இருக்குமா? ஏன்னா இன்னும் சில தினங்கள்ல அறிவிப்புகள் வர செய்யும். அப்ப எப்படி இதை வந்து கட்டமைப்பாங்க? இல்ல, அப்ப அவங்க என்னன்னா இப்ப திரு சீமான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்காரு. அவரோட டிராவல் தொடர்ந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே தனிச்சுன்னா அவருக்கு பாத்தீங்கன்னா தனியா அவருடைய ஓட் பேங்க் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 8% மேல வந்துருச்சு. தனி சின்னத்தையும் அவங்க பெற்று இருக்காங்க. அவங்களும் இப்போ இறங்கி வேலை பார்ப்பாங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் கிட்டத்தட்ட 8000, நான் ஒரு கணக்கு எடுத்திருந்தேன், 25 தொகுதிகளில் 20,000 ஓட்டுக்கு மேலே அவங்க வாங்கியிருக்காங்க. சென்னை சுற்று வட்டாரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தொகுதிகள்லையும் சென்னையில் இருக்கிற தொகுதிகள்லையுமே 20,000 ஓட்டை கிராஸ் பண்ணியிருக்காங்க. நகரத்தில் அவங்க பெருசாக இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் நகரத்துலேயும் போன தேர்தலில் அதிக வாக்குகள் பல தொகுதிகள் வாங்கியிருக்காங்க. அப்போ அவங்க ஒரு பக்கம் ஓட்டை நிறைய பிரிப்பாங்க. இப்போ நம்ம தமிழ் தேசியத்துக்கான ஓட் பேங்க் அப்படின்றது அவர்கிட்ட இருக்கும். பட் ஆனா விஜய் அவர்களோட வருகை அப்படிங்கிறது சீமான் அவர்களுக்கு ஒரு பெரிய செட்பேக்கா இருக்கும். அங்க யங்ஸ்டர்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட வாக்குகள் விஜய் கவர்வாரு அப்படிங்கிறது தான் ஒரு எல்லாருமே சொல்லி இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்க? இல்ல, அதான் இந்த இவங்க 2 பேருக்கு இடையில போட்டி அதிகமா இருக்கு. விஜய் அவருடைய யங்ஸ்டர்ஸ் வாக்கை இவர் வாங்கிடுவாங்க அப்படின்னாலும் திருச்சியில இப்ப திரு சீமானுடைய அந்த மாநாடு பிரம்மாண்டமா இருந்தது. கட்டமைக்கப்பட்ட ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு டீம் அவங்க கிட்ட இருக்காங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒழுங்குபடுத்தப்பட்ட அரசியல்படுத்தப்பட்டது அப்படி வச்சுக்கலாம். அப்ப அது அவங்க வந்து ஒவ்வொரு நபரும் 10 பேருக்கு சமமாகுவாங்க. அப்ப நீங்க திரு விஜய் அவர் பக்கம் இருக்கிறவங்க இன்னும் ஒரு முழுமை பெறல. அவங்க அரசியல் ரீதியா இன்னும் பெரும்பாலானவங்க ரசிகர்களா இருக்காங்க. அவங்க அரசியல் மயம் ஆகல. அரசியல் மயப்படுத்துறதுக்கும் தாவேக்கா பெரிய அளவுல முயற்சி செய்யல. அப்ப இதுல அது எல்லாமே வாக்குகளா மாறுமா, இல்ல இவ சீமான் டீம் அவங்க எந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்னு இதுல ஒரு பெரிய விஷயமே இல்ல. இதுல எனக்கு ஒரு கேள்வியாவே இருக்கு. இப்போ நம்ம சீமான் அவர்களுடைய கட்சி நாம் தமிழரை நம்ம எடுத்துக்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தரும் 10 பேருக்கு பலமா இருக்காங்க. அந்த அளவுக்கு அரசியல் அறிவோடையும் நல்ல பொது உணர்வோடையும் நிறைய பேர் அதுல இருக்காங்க. பட் வெற்றி வாகை சூடக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய கட்டமைப்பு இருக்கா? ஒரு பூத்லயும் அவங்க வலிமையா இருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பூத் லிஸ்ட்டுமே வந்திருக்கு. யார் யாருக்கு என்ன மாதிரியான பூத் ஆபீசர்ஸ் இருக்காங்க, எத்தனை பேர் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது. அதுல வந்து நாம் தமிழருக்கு குறைவா தான் இருக்காங்க. பட் ஆனா வேட்பாளர்கள் முன்பை விட இப்ப வந்து நல்ல முகமா இருக்காங்க. அப்ப விஜய்க்கு அதாவது தாவேக்காக்கு அந்த மாதிரி இல்லை அப்படின்னாலுமே ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு கொள்கையும் ஒழுங்கா சொல்லலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல அவர் சொல்லக்கூடிய வாக்குறுதிகளும் வந்து ரியலிஸ்டிக்கா இல்லை அப்படின்ற கமெண்ட்ஸ் இருக்கு. பட் இந்த பக்கம் இவங்க கொள்கையும் வச்சிருக்காங்க, வாக்குறுதிகளும் தெளிவா மக்கள் சார்ந்த விஷயமா வைக்கிறாங்க. பட் இங்க என்னதான் டிசைடிங் ஃபேக்டரா இருக்கு மக்கள் மத்தியில? இல்ல, அதான் இந்த வாக்குகள் எல்லாமே பிரியும் ஒவ்வொருத்தர் பக்கமும். அப்ப பிரியிறப்ப என்ன ஆகும்னா
2016 எப்படி செல்வி ஜெயலலிதா அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் அவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாங்களோ அந்த சூழல் இங்க ஏற்படலாம். ஏன்னா அப்ப மக்கள் நல கூட்டணின்னு 1.31% தான் டிஎம்கே ஆட்சி பொறுப்புக்கு வர முடியல. அவங்க தான் வருவாங்கன்னு பேசப்பட்டது. அப்ப அந்த சின்ன அளவுல இந்த ஓட்டெல்லாம் பிரியறது மறுபடியும் ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் ஆயிருக்கு. ஆனா 2006 பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய தாக்கம் செலுத்தினாரு மறைந்த திரு கேப்டன் விஜயகாந்த். அப்ப ஆளுங்கட்சியாக அதிமுக இருந்தது. வாக்குகளை பிரிப்பாங்கன்னு சொல்லப்பட்டது, பெரிய அளவுல பிரிச்சாரு. 8.5% வாங்கினாரு. ஒரு தொகுதி அவரும் வெற்றி அடைஞ்சாரு. ஆனா அப்ப திமுக வெற்றி அடைஞ்சாங்க. எதிர்கட்சியா இருந்து திமுக. ஏன் அந்த இடத்துல என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு பெரிய கூட்டணி அமைச்சிருந்தாரு முன்னாள் முதலமைச்சர் மறைந்த திரு கலைஞர் மு கருணாநிதி. அப்ப ஜெயிச்சதுக்கு அப்புறமும் ஜெயலலிதா அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க சிறுபான்மை இது மைனாரிட்டி கவர்மெண்ட்னு. ஆனா என்ன இங்க புரிஞ்சுக்கலாம்னா, வலுவான கூட்டணி இல்லைன்னா 2016 எடுத்துக்கிட்டோம்னா பெரிய அளவுல ஓட்டுகள் பல கட்சிகள் மூலமாக பல முனை போட்டினால பிரிஞ்சிருந்தா அது ஏற்கனவே இருக்கிற ஆளுங்கட்சிக்கு வெற்றியை கொடுக்கும். அப்ப இங்க 2026 இதெல்லாம் கால்குலேட் பண்ணி இந்த இடத்துல வலுவான கூட்டணியாகவும் டிஎம்கே இருக்கு, 4 முனை போட்டியாகவும் இருக்கு. அதுல புதுசா வந்திருக்கிற விஜயும் பெரிய வாக்கு ரசிகர் பட்டாளத்தோடு இருக்காரு. சீமான் அவரு ஸ்டேபிளா ஒரு வாக்கு வங்கி வச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் ஒரு கட்டமைக்கப்படாத முழுமை பெறாத என்டிஏ கூட்டணியா இருக்கு. அப்ப இது எப்படி ஆகும்னா, மறுபடியும் ஒரு வலிமையான எதிர்கட்சியா வேணா என்டிகேவை கொண்டு வந்து நிறுத்தலாம். முன்ன நீங்க கேட்டீங்க இதை சரி பண்றதுக்கு என்ன பண்ணலாம் என்டிஏ அப்படின்னு. இப்ப நமக்கு ஷார்ட்டான பீரியட் இருக்கு இவரு. அப்ப அமித்ஷா அவரை பொறுத்த வரைக்கும் தெரியாமல்ல, பல தேர்தல்களை பார்த்தவர், பல மாநிலத்துக்குள்ளார சென்ட்ரல் டபுள் இன்ஜின் சர்க்கார் வேணும்னே சென்ட்ரல் அவர் பண்றதுல விமர்சனங்கள் இருக்கு, அது வேற விஷயம். ஆனா அந்த ஒரு அரசியலாம் பார்க்குறப்ப சென்ட்ரல்லையும் ஸ்டேட்லையும் ஒரே பார்ட்டியோடைய டீம் ஆளணுங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. அப்போ அவர் நிறைய உத்திகளை மாற்றி மாற்றி வைக்கிறாரு. அதனால தான் ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே வந்து எடப்பாடி அவரை சரி கட்டி இங்கே ஏடிஎம்கே கூட்டணியை உருவாக்கிட்டாரு. என்டிஏ கூட்டணி தான் அப்படிங்கிறத தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டே இருக்காங்க. இங்கே ஏடிஎம்கே ஆட்சி ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லாமல் என்டிஏ ஆட்சி என்டிஏ ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் அவங்க மற்ற மாநிலங்களோட ஸ்ட்ராட்டஜியாவும். இப்போ அவங்களுடைய நம்ம புரிஞ்சுக்கிறது, நம்மளுடைய அனுபவத்துல இருந்து நம்ம அனுமானிக்கிறதுல இருந்து என்னன்னா, அவங்களுடைய கணக்குகள் என்ன இருக்கலாம்னு, இப்போ 1 மாதம் தான் இருக்கும் மேபி தேர்தலுக்குன்னு. இதுக்கு மேலே ஒரு கூட்டணி எந்த அளவுக்கு வலுப்படுத்தணுங்கிறத விட அதிக தொகுதிகளை பாஜக பெறணும், தங்களுடைய எண்ணிக்கையை அதிகரிச்சுக்கணும்னு நினைப்பாங்க. சட்டமன்றத்தில் தொடர்ந்து எண்ணிக்கை அதிகரிச்சதுன்னா, ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நோட்டாவோடு போட்டி போட பாஜகன்னு சொல்லப்பட்டது. இன்னைக்கு 4 பேர் உள்ள இருக்காங்க. யார் சொன்னாலும் பாஜகவை அப்ப அவங்க வளர்ந்து இருக்காங்க, அதுல மாற்று கருத்தே இல்லை. அதனாலதான் இவர் சிஎம்மும் கூட தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி, டிஎம்கே வெர்சஸ் என்டிஏன்னு பேசுறாரு. பிரதான எதிர்கட்சியாவே எடப்பாடி அவருடைய ஏடிஎம்கேவை அவர் கொண்டு வரல. அப்ப ஏடிஎம்கேக்கு மைனஸ் ஆகிட்டு இருக்கு, பிஜேபிக்கு பிளஸ் ஆகிட்டு இருக்கு. அப்ப இந்த பிளஸ் இன்னும் பிளஸ் ஆக்க பிஜேபி என்ன பண்ணலாம்னா பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறது, அதிக தொகுதிகளை வெல்லணும்னு நினைப்பாங்க. ஆளும் டிஎம்கே அதிக தொகுதிகளை வெல்லக்கூடாது, அவங்களுடைய வெற்றிங்கிறது 100 இலையில இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுடைய கூட்டணியில அதிகமான கட்சிகள், கூட்டணி கட்சிகள் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ மேபி ஒரு தொங்கு சட்டமன்றம் போல ஒன்று வந்ததுன்னா அப்போ நம்ம அவங்களுடைய அடுத்த அஸ்திரத்தை ஏவி இங்க ஏதாவது ஒண்ணு பண்ணலாமான்னு நினைப்பாங்க. அதுதான் அவங்களுடைய இப்போதைய இதா இருக்கும். இப்போ விஜய் அவர்கள் வந்து என்கிட்ட எல்லாரும் வருவாங்க, நாங்க வந்து ஒரு பெரிய சக்தியா வருவோம், நாங்க தான் வந்து தூய சக்தி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி காங்கிரஸ் வருவாங்க அப்படின்ற பயங்கர ஆசையில இருந்தாரு. அதே மாதிரி வந்து விடுபட்டு போன சில கட்சிகள், அவங்க சசிகலா அவங்களா இருக்கட்டும், இல்லாட்டா வந்து புதிய தமிழ் இவரா இருக்கட்டும், கிருஷ்ணசாமி அவர்களா இருக்கட்டும், இவங்கெல்லாம் நம்மளோட வரும்பொழுது நான் ஒரு கூட்டணி அமைப்பேன், அது வந்து பாஜகக்கே சவால் விடக்கூடிய அளவுல இருக்கும், திமுகவுக்கும் சவால் விடக்கூடிய அளவுல இருக்கும்னு பேசிட்டு இருந்தவர் இன்னைக்கு அது அப்படியே மாறி இருக்கு. காங்கிரஸ் அந்த பக்கம் போயிட்டாங்க. அப்ப இவரை சுத்தி போறதுக்கு யோசிப்பாங்க இல்லையா, அது என்ன லெவல்ல இருக்கு? இவர் பக்கம் தனித்து விடப்பட்டு ஆசை காட்டி அவரை தனித்து நிக்க வைக்கிறது தான் பிளானா இருக்குமோ? அதான் இவர் பக்கம் வருவாருன்னு அவர் சொல்லிட்டு இருந்தாரு. இவர் மக்கள் பக்கம் வந்துகிட்டே இருந்திருந்தா இந்நேரம் பல கட்சிகள் வந்திருக்கும். இவர் மக்களை நோக்கியுமே பயணிக்கல, ரொம்ப லேட்டு. இவர் போன இடங்கள்லையுமே பல விஷயங்கள் நடந்தது, அதுவுமே ஒரு இதானது. கரூர் சம்பவங்களாகட்டும், இப்படி பல இது. இப்ப விஜய் அவங்களுடைய கட்சி தொடர்ந்து எங்களை மக்களை சந்திக்க விடல, எங்களுக்கு இவ்வளோ எஸ்ஓபி போடுறாங்க, எங்களுக்கு இவ்வளோ புரோட்டோகால் போடுறாங்க, அதனால எங்க தலைவர் வந்து சந்திக்கல அப்படின்னு சொல்றத நீங்க இவ்வளவு வருஷம்
ஜேர்னலிஸ்டா இருக்கீங்க, நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, மக்களை சந்திக்கிறதுங்கிறது நேரடியாக களத்துக்கு போகிறதுங்கிறது ஒன்று, மக்களோட கனெக்டாக இருக்கிறதுங்கிறது ஒன்று. இவங்க அதிகபட்சம் அறிக்கை மாதிரி வெளியிடுறாங்க. விஜய் மாதிரி இருக்கிறவர், நான் என்ன சொல்லணும்னா, நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே ஒரு வீடியோவில் பேசுங்க, ஒவ்வொரு விஷயத்துலையும் பேசுங்க. இன்னைக்கு கல்வி நிதி மறுக்கப்படுது, சென்ட்ரல்ல இருந்து கொடுக்கல, இங்க அது சம்பந்தமா ஒரு கருத்தை சொல்லுங்க. இல்ல நீங்க எல்லா ஜனநாயகன் பத்தியே இப்பதான் அவர் பேசினாரு, எங்க தஞ்சாவூர்ல தான் பேசுறாரு. அப்ப அவரை அதுவுமே சிஎம் கூட பேசுறாரு, பூசி மெழுகி அப்படின்னு நன்றி சொல்றாரு விஜய். அப்ப இவர் ஏன் பேசல? எந்த விஷயத்திலையும் இவர் பேசாம இருக்கிறது. அப்ப இவர் என்னன்னா, நீங்க ஒரு படம் ஃபஸ்ட்டு ஷோ மட்டும் நம்பி அந்த படம் ஓடாது. ஃபஸ்ட்டு ஷோ நீங்கள் எவ்வளோ சுமாரான படமாக இருந்தாலும் ரசிகர்கள் பார்த்துருவாங்க. ஒரு படம் ஓடணும், 100 நாள் பயங்கர ஹிட் ஆகணும், ஒரு கில்லி மாதிரி ஒரு போக்கிரி மாதிரி ஓடணும்னா எல்லா ஆடியன்ஸும் ரீச் பண்ணணும். அப்போ நீங்கள் ஒரு கதையை எப்படி செலக்ட் பண்ணுறீங்க? ஒரு 4 பாட்டு இருக்கணும், கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கணும், கொஞ்சம் ஃபைட் இருக்கணும், ஒரு மாரல் இருக்கணும். இதை அப்படியே பாலிடிக்ஸில் இவர் பண்ணாரானா இல்லையே. மக்களை பெருசாக சந்திக்கல, எல்லாரையும் அனுசரித்து போகல, சில விஷயங்களில் சூழ்நிலையை புரிஞ்சுட்டு பண்ணோம். 1967 தமிழ்நாட்டுடைய வரலாறு கூட்டணியின் மூலமாக தான் ஆட்சிக்கு வர முடியும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூட்டணி தான். எப்படி ஒரு பக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடதுசாரி, இன்னொரு பக்கம் மூதறிஞர் ராஜாஜி ஐயா, அவரு சுதந்திரா கட்சி, அவரு வலதுசாரி. ஒரு வலதுசாரி ஒரு இடதுசாரி, 2 பேரும் இவர் டிராவல் பண்ணி தேசிய காங்கிரஸை தோக்கடிச்சார். அன்னைக்கு பண்ணது இன்னைக்கு வரைக்கும் ஒரு தேசிய கட்சி தமிழ்நாட்டில் வர முடியல. அப்போ கூட்டணி, அந்த கூட்டணியில நாம தீர்மானிக்கிற சக்தியா இருந்திருக்கணும். விஜய் எல்லா இடத்துலையும் தவற விட்டாரு. இன்னைக்கு மாஜி மினிஸ்டர் திரு செங்கோட்டையன், எங்களாலதான் காங்கிரஸ்க்கு அதிக சீட் கிடைச்சது, ஏங்க இது வாங்க முக்கியம். அப்ப இவர் வலிமையான கூட்டணியை அமைக்கல. இல்லைன்னா என்ன பண்ணணும்? இப்போதான் தஞ்சாவூரில் கொஞ்சமாவது அந்த வட்டார பிரச்சனையை எடுத்து பேசுகிறாரு, மணல் கொள்ளை இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குன்னு. ஆனால் இவர் ஒவ்வொரு இடத்துலையும் அதை பேசணும். அந்த ஏரியாவில் என்ன பிரச்சனை? இப்போ சேலம் போனார்னா சேலத்தில் இருக்கிற பெரும்பாலான அங்கே மலைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் தான் சேலம். அதெல்லாம் சுரண்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதை பற்றி அவர் பேசுகிறார். அவர் நிற்கிற அந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா பின்னாடி தெரியும். பேசலை. சேலத்தில் சேலம் பிரச்சனையை பேசலை. தஞ்சாவூரில் வேலூர் மக்களுக்கு நான் நன்றி சொல்ல மறந்துட்டேன், இங்கே இது பண்ணுறேன்னு சொல்லி பார்ட் 2 பார்ட் 1க்கு போகிறாரு அவர். அப்போ அவர் ஒரு மாதிரி இருக்காங்க. அப்போ ஒரு ஏரியாவுக்கு போனால் மக்களுடைய பிரச்சனையை பேசணும், அந்த ஏரியா பிரச்சனையை பேசணும், அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய கேடர்ஸை அந்த மேடையில் முன்னிறுத்தணும். இப்போ சேலம் மீட்டிங்கில் திரு செங்கோட்டையன் அங்கே இல்லை, பக்கத்தில். நீங்கள் அது யாருடைய கோட்டை? எடப்பாடி அவருடைய கோட்டை. எடப்பாடி அவரை எதிர்த்து வந்தார் இவரு செங்கோட்டையன். அப்ப நீங்க அந்த இடத்துல அண்ணன் செங்கோட்டையன் இருக்காரு, இந்த மாவட்டத்தை பார்த்துப்பாரு, மேற்கு நமக்கு உள்ள போகும்பொழுதே அந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் தானே சொல்லப்பட்டுச்சு. ஆமா, சொன்னது விஜய் அவர் அதை செய்யல, பார்த்துப்பேன் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில பயங்கர குஷியா அவர் போனாரு, இவருமே இருந்தாரு. பட் செங்கோட்டையன் அவர்களுடைய மூமெண்ட்டுமே நம்ம இப்ப வாட்ச் பண்றோம். பெருசா அவருடைய இல்ல, அதுதான் அவங்க தலைமை இதெல்லாம் பண்ணணும். மேற்கு மண்டலத்தில் கூட்டம் போடுறப்ப அவருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அப்போ அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? எடப்பாடி அவரை அங்கே மேற்கு மண்டலத்தில் நீங்கள் டிஎம்கே அடித்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அங்கே ஆல்ரெடி அவங்க ஆளுங்கட்சி, ஆனாலும் அங்கே எதிர்கட்சி தான் தோத்துக்கிட்டே இருக்காங்க. சேலம் மாவட்டத்தில் 11 தொகுதியில் 10 தொகுதி ஏடிஎம்கே வின்னு, ஒரு தொகுதியில் வடக்கில் மட்டுமே இப்போ சிட்டிங் அமைச்சர் திரு ராஜேந்திரன் 2 தடவை ஜெயிச்சப்பையும் வெறும் 7000 ஓட்ஸ் 9000 ஓட்ஸ்ன்னு தான் ஜெயிச்சிருக்காரு. அப்போ அது அவருடைய கோட்டையாக இருக்கிறப்ப அதை தான் எங்கே எந்த இப்போ மேட்ச் பார்க்குறோம், சஞ்சு சாம்சன் அடித்தார், இன்னைக்கு ஃபைனல் போயிருக்கோம். ஸ்பின் வரப்போ லைட்டாக தட்டி ஆடினார், ஃபேஸ் பவுலிங் வரப்போ இறங்கி அடித்தார், ஸ்பின்னை டூபேக்கு விட்டார். அப்போ இந்தியா ஒரு அற்புதமான ஸ்கோரு. ஒரு கேப்டன் ஒரு பிளேயர் அப்படிதான் இருக்கணும். இவர் அப்படிலாம் இல்லை, பாண்டிச்சேரி போயும் டிஎம்கே திட்டுறாரு. இல்ல, ஒரு சரியான தகவலை சொல்றதை தாண்டி தவறான தகவலை சொல்லி எல்லாரையும் அதுல ரிசர்ச் பண்ண நமக்கு ஒரு பத்திரிகையாளராகவும் ஒரு பொதுமக்களாகவும் நம்மளுடைய சட்டமன்றம் பாராளுமன்றம் எப்படி இருக்குன்னா பல கட்சிகளுடைய பிரதிநிதித்துவம் இருக்கணும். அது வலதுசாரி இடதுசாரி மையம் எல்லாரும் இருந்தாதான் எல்லா கருத்துக்களும் அங்கே பேசப்படும். ஒரு ஆரோக்கியமான ஒரு விவாதமாக இருக்கும். மக்கள் எல்லா கருத்தாளர்களும் நிறைஞ்சவங்க தான் நம்ம வாக்காளர் பெருமக்கள். 130 கோடி மக்கள், இங்கே 8 கோடி மக்கள் இருக்காங்கன்னா அப்போ எல்லோருடைய கருத்துக்களையும் பிரதிநிதித்துவம் படுத்துகிறப்ப அது சூப்பராக இருக்கும். அப்போ விஜய் மாதிரியான புதிய சக்திகளும் வரணும் சட்டமன்றத்துக்கு. ஆனால் எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்கு. அந்த எதிர்பார்ப்பை இந்த ஹீரோ பூர்த்தி செய்வாரான்னு இருக்கு இல்லையா? இப்போ விஜய் இதை பூர்த்தி பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படின்ற மக்களுக்கே அவங்க தினம் த டே 1 அவர் விக்கிரவாண்டியில பேசினதுக்கும் இன்னைக்குமே
இந்த இம்பாக்ட் சொல்லுவோம் நம்ம. அது வந்து மக்களோட மனநிலைமையில இவர் எப்படியா போய் பதிவாயிருக்காரு? இல்ல இவர் இன்னமும் அந்த ரசிகர்களை திருப்திப்படுத்துற மாதிரி தான் அவருக்கு இருக்கு. நிர்வாகிகள் கூட்டத்துல அதாவது நீங்க பஞ்சு வந்து 1-2 சீன்ல வச்சா நல்லா இருக்கும். வெறும் பஞ்சு மட்டுமே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா படம் பார்க்க மாட்டோம். கொஞ்சமாவது நமக்கு அதுல ஒரு கருத்து இருக்கணும். நான் முன்ன சொன்ன மாதிரி அப்ப இவர் பேசுறதுங்கிறது எமோஷன்ஸு, எலெக்ஷன்ஸு, எமோஷன்ஸு, அடிப்போம், நொறுக்கும், அடுக்குமொழிலாம் இங்க பாயிண்ட் பேசணும். ஒரு 2 வார்த்தை அப்படி பேசிட்டு இதுதான் பிரச்சனை, இங்க மணல் மாஃபியா அப்படி இருக்காங்க, இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படுது, இந்த அரசாங்கம் அதை தடுக்கல, அவர் பிஜேபியை திட்டுறாரா, ஒன்றிய அரசாங்கமும் இதை தடுக்க தவறிட்டாங்க, இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க தவறிட்டாங்க, 2 பேருக்கும் கூட்டணியாக இருக்குது, இவங்க 2 பேரும் தப்பாக இருக்காங்க, மாற்றத்தை நான் கொடுப்பேன், வாய்ப்பு கொடுங்க, இப்படி பேசணும். அங்கே இருக்கக்கூடிய நான் விஜய் தான் எல்லார் வீட்லேயும் இருக்கேன், என்னுடைய ஒரு அடையாளமாக இங்கே மாவட்ட செயலாளர் இருக்கார், நீங்கள் எப்போனாலும் கூப்பிட்ட குரலுக்கு அவர் வருவார். இப்போ தஞ்சாவூரா திரு சரவணன் நினைக்கிறவர், சரவணன் நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் போகணும்னு சொல்லுங்கள். சேலமா திரு பார்த்திபன் எப்போ கூப்பிட்டாலும் நீங்கள் போகணும்னு சொன்னால் அவங்க மக்கள்கிட்ட போய் அந்த கேடர் வேலை பார்க்குறப்ப அவங்களோட ஒரு கனெக்ட் வரும். ஓ, விஜய் சாரே இவ்வளவு மரியாதை கொடுக்குறாரு, அப்போ இவர்கிட்ட சொன்னால் காரியம் நடக்கும். இதுதான் டிஎம்கே ஏன் இன்னைக்கும் அசைக்க முடியாத சக்தியாக இருக்குது. அன்னைக்கு திரு எம்ஜிஆர்லேருந்து இன்னைக்கு திரு விஜய் வரைக்கும் எதிர்க்கிறதுக்கு எதிர் தரப்பில் இருக்கிறது டிஎம்கே தான் இருக்கா. எதிரிகள் மாறிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க கட்டமைப்பு வலுவா. நீங்கள் என்ன ஒரு வார்டில் பிரச்சனை நடந்தால் நேரடியாக கலைஞர் பேசுவார், சிஎம் இவர் ஸ்டாலின் பேசலாம். ஆனால் அந்த பிரச்சனை என்னன்னா அந்த வார்டு செயலாளர்கிட்ட கேட்பாங்க, மாவட்ட செயலாளர்கிட்ட கேட்பாங்க, அங்கேருந்து தான் அந்த முடிவு எடுக்க முடியும். அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இதே மாதிரி கட்டமைப்பு தான் பிஜேபிக்கும் இருக்குது. அதனால தான் இந்த 2 கட்சியும் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இங்கே இருக்காங்க. அதனால தான் இந்த 2 கட்சிகளுக்கு இடையில் இப்போ போட்டியும் உருவாயிருக்கு. தமிழ்நாட்டில் ஃபைனல்ஸ் மாதிரி நீயா நானா அப்படிங்கிற ஒரு இந்த கேம் ஆடணுங்கிறது தான் இவர். இப்போ 4.5 வருஷத்தில் சட்டம் ஒழுங்கு சிக்கல் இருக்கு, எவ்வளோ பிரச்சனை இருக்கு. சென்னை எடுத்துட்டா தூய்மை பணியாளர் பற்றி இவ்வளோவையும் போராட்டங்கள் மட்டுமே டசன் கணக்கு இருக்கு. எப்படி மறக்கடிக்கிறாருன்னா இதை விட பெரிய எதிரியை காமிச்சிடுறாரு ஸ்டாலின். பிஜேபி எங்களை இது பண்ண பாருங்க, நாங்கள் இவ்வளோ நிதி கேட்டால் தரல அப்படின்னு. அவங்களும் பாருங்க இவங்க சரியில்லைன்னு சொல்றப்ப இதை பிஜேபி விரும்புது. தன்னை எதிரியா ஒரு வலிமையான கட்சி சொல்லுதுன்னா தாங்களை பலப்படுத்திக்கிறது ஒரு வாய்ப்பு தானே. டிஎம்கே எதிர்த்து தான் பிஜேபியால இங்க ஏதாவது பண்ண முடியும், வாக்கு வாங்க முடியும். ஸோ 2 பேரும் ஒரு வகையில் விஜய் சொல்ற மாதிரி இதுல 2 பேரும் கூட்டணியாக தான் இருக்காங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த பிளேயர் 3 பிளேயர் 4 மாதிரி நம்ம டிவிகேவும் நாம் தமிழரும் வச்சாலுமே இப்போ மெயின் பிளேயர்ஸா இருக்கக்கூடிய அதிமுக திமுகவோட போட்டி தான் சட்டமன்ற தேர்தலில் எப்போதுமே இருக்கக்கூடியது. ஏன்னா யார் வந்து அந்த அரியணையில வருவாங்க அப்படின்னு. ஸோ எடப்பாடி அவர்கள் சில விஷயங்களை கோட்டை விட்டுட்டாரா, இல்ல வாய்ப்புகள் இன்னும் இருக்கு, இந்த ஆன்டி இன்குபென்சியா இருக்கட்டும், இல்ல வந்து விஜய் அவர்களோட ஃபேக்டரா இருக்கட்டும், சித்தாந்த வாக்குகளா இருக்கட்டும். ஏன்னா சித்தாந்த வாக்குகள் வந்து அதிமுகக்கு உடையறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி பாஜகவோட சித்தாந்த வாக்குகள் அப்படிங்கிறது பாஜக கிட்டே இருக்கும். இப்ப நீங்க பாமகவுடைய கால்குலேஷன் எடுத்தாலும் சரி, டிடி அவர்களுடைய கால்குலேஷன் எடுத்தாலும் சரி, அவங்களோட வாக்குகள் அவங்க கிட்ட ரீட்டைன் ஆகும் பொழுது அதே பர்சன்டேஜ் நாங்க ரீட்டைன் பண்ணிடுவோம். இங்க வாக்குகள் உடையறதுனால வந்து விஜய் அந்த வாக்குகளை உடைக்கிறதுனால திமுகக்கு வந்து செட்பேக்கா இருக்கும்ன்றது வந்து ஒரு கால்குலேஷனாவே நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் அந்த கால்குலேஷன் அப்ளிகபிளா இல்ல. அதாவது ஒரு பக்கம் சிறுபான்மையினருடைய வாக்குகள்லாம் விஜய் மூலமா பிரியிறப்ப அது டிஎம்கே கூட்டணிக்கு அடி விழும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஆட்சிக்கு எதிரான மனநிலை வாக்குகள் விஜய் மூலமா பிரியிறப்ப அது மறுபடியும் திமுகவுக்கு சாதகமா அமையும் அப்படின்னு 2 விதமா சொல்றாங்க. ஸோ ரிசல்ட் வந்த பிறகுதான் யாருக்கு என்ன அப்படின்னு நமக்கு தெரிய வரும். ஆனா எடப்பாடி அவரை பொறுத்த வரைக்கும் அவரு எதிர்கட்சி தலைவரா மறுபடியும் இருக்கணும்னு நினைக்கிறாரோன்னு தான் தோணுது. பல சமய வாய்ப்புகளை தவற விட்டுருக்காங்க. அப்ப ஏதோ ஒரு வகையில நீங்க இப்ப சசிகலா அவங்க தனி கட்சி தொடங்கி என் கூட கூட்டணிக்கு வந்துக்கிட்டோம், பிஜேபி கோட்டாவில் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படி பேச வச்சிருக்கலாம். ஓபிஎஸ் அவரை நீங்க ஒரு தனி கட்சிங்கிற டிராவல்ல நீங்க பண்ணிக்கலாம், இப்ப அமமுக கொண்டு வந்த மாதிரி. அப்ப எந்த இடத்துலையுமே நீங்க சின்ன சின்ன அளவுல வாக்குகள் பிரிஞ்சாலும் அது வந்து யாருக்கு பலகீனமாகும்னா ஏடிஎம்கேக்கு தான், எதிர்க்கட்சிக்கு தான். அப்ப இந்த மாதிரி நிறைய விஷயத்த அவர் ஏன் விட்டாருன்னா நாளைக்கு இது விகே சசிகலா தனக்கு போட்டி ஆயிடக்கூடாது, ஓபிஎஸ் தனக்கு போட்டி ஆயிடக்கூடாது. ஒரு வெற்றி பெற்றாருன்னு சொல்லலாமா? 2 பேருமே வந்து விலகிக்கிறாங்க. ஒருத்தர் திமுக கிட்ட போயிட்டாரு, இன்னொருத்தவங்க வந்து தனியாவே கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரு வகையில அதான் அது வந்து
தன்னோட வீட்டை காப்பாத்திக்கலாம்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா அந்த ஏரியாவே இன்னொருத்தர் எடுக்க போறாரு. கண்டிப்பா. அந்த மாதிரி தான் இப்போ அவரு கட்சியை காப்பாத்திக்கிட்டா பொதுச் செயலாளர் பதவி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஒருத்தர் கட்சி தன்கிட்ட இருக்கணும், ஒரு அதிகாரத்துக்கு வந்திருக்கோம், அதை விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறது தப்பு இல்லை. அதே நேரத்தில் அது ஆட்சியை கைப்பற்றக்கூடிய வகையில் தன்னுடைய உத்திகளை வகுக்கணும். அதில் அவர் பெருசாக ஸ்கோர் பண்ணல. இப்போ சில விஷயங்கள் வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருக்காரு, நல்ல விஷயம்தான். அது 2000 ரூபா நான் உரிமை தொகை கொடுப்பேன்னு சொன்னது, 10,000 சொன்னது, நிறைய விஷயங்கள் சொல்றாரு. அதை பரவலாக்கலை. இப்போ நீங்கள் டிஎம்கே போன முறை ஆட்சி பொறுப்பில் அவங்க கடைசி ஒரு வருஷம் எதிர்க்கட்சியாக இருந்தப்ப எல்லா விஷயத்தையும் தூத்துக்குடி சம்பவமாகட்டும், சாத்தான்குளம் சம்பவமாகட்டும், இந்த பக்கம் மதுவிலக்குன்னு சொன்ன விஷயமாகட்டும், வந்த பிறகு அதை ஒன்றும் பண்ணல. ஆனால் எங்கேயோ ஒரு மூலையில் நடக்கிற ஒரு பிரச்சனையை அந்த புள்ளியில ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் கனெக்ட் பண்ணாங்க. ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டுக்கும் இந்த அதிமுக ஆட்சி எதிராக இருக்கு. இந்த மாற்றத்தை மக்களுக்கு உண்மையான விடிவை இந்த திமுக கொடுக்கும். அப்ப அந்த புள்ளியில இது பண்ணனாலதான் அமோகமா வெற்றி அடைஞ்சாங்க. இப்ப எடப்பாடி அவர் அந்த மாதிரி என்ன பண்ணாரு? 2வது வருஷத்துல சட்டம் ஒழுங்குன்னு சொன்னாரு. 5வது வருஷம் வரைக்கும் சட்டம் ஒழுங்குன்னு மட்டும்தான் சொல்றாரு. ஒரு ஆக்கப்பூர்வமாகவும் ஒரு எவிடன்ஸ் இப்ப நடக்கிற பிரச்சனையை கூட பெருசுபடுத்தலையோ அப்படின்னு தோணுது. ஏன்னா 2 மாவட்டத்துல தொடர்ந்து நாங்குநேரியா இருக்கட்டும், இல்லாட்டா வந்து இங்க சிவகங்கை பக்கமா இருக்கட்டும், தொடர்ந்து வந்து அட்டாக் நடக்குது. அது கம்யூனலாவோ இல்ல போதை கலாச்சாரத்தினாலேயோ. பட் இது கூட வந்து பெருசா கொண்டு சேரலையோ மக்கள்கிட்ட அப்படின்னு. அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையாகட்டும், நாங்குநேரி இப்போ இதாகட்டும், அந்த மாதிரிலாம் பிரச்சனை வரப்ப இவர் பாட்டுக்கு இறங்கி நடந்துடணும். அதாவது சுற்றுப்பயணம் பஸ்ஸுலாம் இல்லாமல் நான் நடந்து போகிறேன். திரு வைகோ ஒரு காலத்தில் போனேன், அந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க பிரச்சனையாக இருக்குது, நான் நடந்து போகிறேன் அப்படின்னு இந்த மாதிரி அவர் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏரியா அதுவும் தனக்கு வாக்கு வங்கி இல்லைன்னு சொல்லப்படுகின்ற சவுத்துலேருந்து அதை தொடங்கியிருந்து எதிர்ப்பே வந்தாலும் சரி நான் மக்களுக்காக வந்தேன்னு சொல்லி இந்த மாதிரிலாம் அவர் பண்ணியிருந்தாருன்னா தனியாக அவருக்கான ஒரு உருவாகி இருக்கும். ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடிங்கிறத அவர் உருவாக்க தவறிட்டார். அதனால தான் இன்னைக்கு ஸ்டாலின் வெர்சஸ் என்டிஏ அப்படின்னு இருக்கு. இவர் மேடையில் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம பார்க்கும் பொழுதே 2024 தேர்தல் நம்ம கூர்மையா வாட்ச் பண்ணியிருப்போம். அண்ணாமலை அவர்கள் ஒரு தனியா ஒரு கட்டமைச்சு கொண்டு போனாரு. அந்த டைட் ஃபைட் கூட நம்மளால இப்போ 26ல பார்க்க முடியலையோ? இல்லை, நீங்க சொன்னது கரெக்ட். திரு அண்ணாமலை அவரு சொல்ற கருத்துக்கள்ல பொது வெளியில 1000 விமர்சனம் இருக்கு. எனக்குமே சில விஷயங்கள விமர்சனம் இருந்திருக்கு. ஆனா அவர் எப்படி டெய்லி அவர் பேசப்பட்டுக்கிட்டே இருப்பாரு. கலைஞர் அவருடைய உத்தி அதுதான். டெய்லி எதிர்கட்சியா இருந்தாலும் சரி அவர் இல்லாம பேப்பரே இருக்காது, அவர் இல்லாம பேப்பர் நியூஸ் இருக்காது டெய்லி. அப்ப மக்கள் தொடர்ந்து அதை ஞாபகம் வச்சுக்கிட்டே நம்மளை அறியாமலே பதிஞ்சிரும். அனிச்ச இயல்பான செயல் போல அது வந்துடும். அப்போ அவர் அதை ஒன்று பண்ணாரு. அந்த ட்ரங்க் பெட்டியில் எடுத்துட்டு போய் ஃபைல்ஸ்ன்னு கொடுத்தாரு. அதுல என்ன இருந்ததுன்னு தெரியாது, ஆனா போய் கொடுத்தாரு. அது ஒரு பேச்சு. அப்படி ஒரு இது இருக்குல்ல, அது மாதிரி செயல்பட்டுருக்கணும். அப்போ அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்கி பண்ணுறப்ப எல்லா பக்கமும் ஒரு பேசு பொருளானுச்சு, ஒரு வலிமை. இப்போ தனி ஒருவன் மாதிரி படம் மாதிரி தான். ஒரு பக்கம் ஜெயம் ரவி அவர் வலிமையாக இருந்தாருன்னா இன்னொரு பக்கம் அரவிந்த் சாமி இப்படி இருக்கணும். படையப்பா படம் மாதிரி ஒரு ஹீரோவும் பயங்கரமாக இருக்கணும், வில்லன் கேரக்டர்னால் ஈக்குவலாக இருந்தால் தான் ஜனங்க இது பண்ணுவாங்க. அப்போ ஒரு ஆளுங்கட்சி எதிராக அவர் இறங்கி தொடர்ந்து பேசு பொருள். அவர் மேலேயே சில விமர்சனங்கள் இருக்குல்ல, வெறும் மாசா இருந்தால் மட்டும் போருமா அப்படிங்கிறது. ஏன்னா பூத் எனக்கு தெரியும், இந்த வீட்டுல எந்த வாக்குகள் இருக்குன்னு எனக்கு தெரியும், அந்த அளவுக்கு நாங்க பழுத்த அரசியல்வாதிகள் கீழ இருந்து நாங்க வந்திருக்கோம் அப்படின்ற அவங்க வைக்கக்கூடிய வாதம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் இதுல இப்ப இருக்கக்கூடிய இந்த ஜென்சி கிட்ஸ் இது வந்து எடுபடும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அதான் வெறும் மாஸ் மட்டும் வச்சு முடியாது. நான் அதை எதுக்கு சொல்றேன்னா, அப்படி நீங்க அந்த தொடர்ந்து மீடியா மூலமாக மக்கள்கிட்ட நீங்க ஒரு பேசுபொருளாக இருந்துகிட்டே இருந்தா தேர்தல் நெருங்குற நேரத்துல களத்துல போறப்ப அது உதவியா இருக்கும். எப்படின்னா, இப்படி இந்த மாசு உங்களை நோக்கி ஆட்களை வர வைப்பாங்க. அப்ப அவங்கள நீங்க பொறுக்கி போட்டு சரியான ஒரு வாடை, சரியான ஒரு கிளையை கட்டமைக்க முடியும். அப்ப உங்களை நோக்கி ஒரு ஆகர்ஷிப்பு உருவாகணும். இப்ப பிரதமர் மோடி அப்படிதான் பண்ணாரு. சிங்கிள் மேனா எல்லா பக்கமும் அது இதானனாலதான் அவரை நோக்கி எல்லாரும் போனாங்க. அப்ப இதை வந்து பெரிய அளவுல பண்ணல எடப்பாடி அவரு. அப்ப பிஜேபியிலுமே அடுத்த கட்டமா அந்த மாதிரி பண்றப்பதான் கிளையில நிறைய பேர் சேருவாங்க. அவங்க பூத் லெவல்ல ஆட்கள் வருவாங்க. அவங்க இறங்கி களத்துல வேலை பார்ப்பாங்க. அது ஏதோ ஒரு வகையில
கணிசமான வாக்குகளை உருவாக்கும். வெற்றிக்கு தோதா இருக்கிற இடத்துல அது ஒரு வெற்றியாகவும் மாறும். இப்போ இந்த கால்குலேஷன் சொல்றாங்கல்ல, சென்ற 2024 வந்து 2 பேரும் பிரிஞ்சு நின்னாங்க, அதனால இவங்க 18% இருந்தது. 2 பேரும் சேர்ந்து நின்று இருந்தாங்கன்னா நிறைய தொகுதிகளை ஜெயிச்சிருப்பாங்க, 12+ அப்படின்றது சொல்றாங்க. அதனாலதான் திமுக வந்து 39 அடிச்சிட்டாங்க அப்படிங்கறத விமர்சனம் வைக்கிறாங்க. இப்ப இதே மைண்ட் செட்டோட 26 எலெக்ஷன் களத்தை இவங்களால ஹேண்டில் பண்ண முடியுமா? இல்ல, இப்ப 2 பேரும் சேர்ந்து தான் 2021 இருந்தாங்க. அப்போ ஆளுங்கட்சியாக வர முடியல. அப்பயும் சென்ட்ரலில் பிஜேபி இருந்தது. 2 பேரும் சேர்ந்து இருந்தாங்கங்கிறதாலையுமே இவங்க 2 பேரும் வேணான்னு இந்த பக்கம் டிஎம்கேக்கு ஓட்டு போட்டவங்களும் இருக்காங்க. ஆனாலும் இவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தால் இவங்க வலுவான பிரதேசம் இருக்கு இல்லையா, கோவை, மேற்கு மண்டலம், சவுத்தில் நாகர்கோயில், இந்த ஒரு மாநிலத்துக்கான எல்லைப்புற மாவட்டங்கள் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு செல்வாக்கு இருக்குது. அந்த வாக்குகள் பிரியாது, கொஞ்சம் டஃப் ஃபைட் பண்ணலாம். அப்போ இது மறுபடியும் என்ன வருதுன்னா, இவரோட கால்குலேஷனு மேற்கு மண்டலத்தில் பிஜேபி மூலமாக வெற்றி வாய்ப்பு பறி போயிடக்கூடாது, பிஜேபி உள்ளே வச்சுக்கோ. வட மாவட்டங்களில் பாமக மூலமாக வெற்றி வாய்ப்பு பறி போயிடக்கூடாது, பாமக உள்ளே வச்சுக்கோ. மறுபடியும் அந்த 75க்குள்ளாரியே போன தடவை ஜெயிச்ச 75க்குள்ளே தான் இருக்காரு. அப்போ இது வந்து 3rd place 4th place கிடைச்சா கூட போதும்னு ஒருத்தர் ஆடுற மாதிரி லீக்கை தொடங்குறப்பவே அப்படி நினைச்சிட்டு வர்றாரு. இவங்க எவ்வளவு தொகுதிகள்ல அதிமுக வந்து போட்டி போடும், ரெட்டையில போட்டி போடும்? ஏன்னா பாஜகவும் வலுவா வளர்ந்துருக்காங்க. இப்போ காங்கிரஸே 28 சீட்டு கேட்டிருக்காங்க. அப்போ பாஜகவுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க? பாமகவும் அந்த மாதிரி தான். வட மாவட்டங்கள்ல அவங்க ஒரு ஸ்ட்ராங்கா இருக்க கம்யூனிட்டி, கட்சியும் அந்த மாதிரி. அப்ப இவங்க எவ்வளவு வச்சுப்பாங்க, மற்றவங்களுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க? நீங்க சொன்ன இந்த 75க்கு தான் இவங்க பிளான் பண்றாங்க அப்படின்னா எப்படியான கால்குலேஷன் இவங்க எடுத்து? இல்ல, இப்ப டிஎம்கே கூட குறைஞ்ச 2006ல குறைஞ்ச தொகுதிகளில் நின்னாங்க. அதனாலதான் மைனாரிட்டி கவர்மெண்ட்டும் அவங்க ஆனாங்க. ஆனால் ஏடிஎம்கே எப்போவுமே அதிக தொகுதிகளில் தான் நிற்பாங்க. ஆனால் இன்றைக்கி ஏடிஎம்கேவும் கொஞ்சம் பலகீனமாக அவங்க இருக்கிறதால, அதில் ஏடிஎம்கே கூட்டணிக்குள்ளார பிஜேபி லீடு எடுக்கிறதால அதிக தொகுதிகளை பிஜேபி கேட்கலாம். இப்போ வர தகவல்கள்லாம் 54 கன்ஃபார்மாக இருக்கணும். அதில் நாங்கள் கூட்டணிக்கு எங்கள் கோட்டாவில் நாங்கள் பிரித்து கொடுத்துறோம் அமமுக அப்படின்னு. அப்போ பிஜேபி குறைவில்லாம் 30 தொகுதிகளாவது நின்னே தீரணும்னு நினைப்பாங்க. ஏன்னா போன முறை 20 நினைக்கிறேன், 20 நின்று 4 தொகுதி ஜெயிச்சாங்க. அப்போ அதிகமாக்கணும்னு நினைப்பாங்க. கோவை மாதிரியான மாவட்டத்துல அந்த 30ன்றது வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா இவங்க காங்கிரஸ் வந்து 28 வாங்கியிருக்காங்க. ஆல்ரெடி அந்த திமுகலே சொன்னதுதான், அவங்களுக்கு 8000 வாக்கு தான் இருக்கு ஒரு தொகுதியிலும் அப்படின்ற மாதிரி. அப்போ ஆல்ரெடி பிஜேபி வந்து ப்ரூவ் பண்ணிருக்கு. அப்போ அவங்க வெறும் 30ல அவங்கள இல்ல, அவங்க அதிகம் அதான் ஒரு 60 தொகுதி வரை அவங்க ஏற்கனவே நல்ல வலுவா இருக்கிற தொகுதிகளை எடுத்து ஒர்க் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதிக தொகுதிகளில் போட்டிடுறதுங்கிறத விட தங்களுக்கு வலிமையா இருக்கிற தொகுதிகளில் ஸ்ட்ரைக் ரேட்டை அதிகப்படுத்தி வெற்றி பெறணும்னு அவங்க நினைப்பாங்க. சின்னதாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக கைப்பற்றணுங்கிறது அவருடைய உத்தி. அப்போ அவங்க அந்த 30ங்கிறது அதை அதிகமாகவும் கேட்கலாம். ஆனால் அந்த 30க்குள்ளார தான் அவங்களது இருக்கும், முன்னை விட கொஞ்சம் அதிகமாக. அப்போ கோவையிலெல்லாம் வலுவாக இருக்கிறதுனால போன முறை ஒரு தொகுதி தான் நிறுத்தினாங்க, திருமதி வானதி சீனிவாசன் இப்போ வெற்றி அடைஞ்சாங்க. இப்போ 2 தொகுதி 3 தொகுதி அண்ணாமலை அவர்களுக்கே அங்கே நல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அப்போ அந்த மாவட்டங்களில் வலுவான மாவட்டங்களில் அதிக தொகுதிகள் கேட்பாங்க. இப்படி அவங்க ஒரு நெருக்கடி கொடுப்பாங்க. பாமகவில் அப்பா பாமக மகன் பாமகன்னு இருக்கு. இருந்தாலும் மகன் பாமகவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனால தான் ஒரு ராஜ்யசபா சீட்டு இப்போ கொடுத்தாங்க. இப்போ அவங்க போன முறை 23 நின்று 5 ஜெயிச்சாங்க. அதில் 2 பேர் அப்பா பாமகவில் இருக்காங்க. எங்கள் சேலம் மாவட்டம், தருமபுரி மாவட்டம், பெண்ணாகரம், திரு ஜி கே மணி, திரு அருள் 2 பேரும். ஆனாலும் பாமகவும் இந்த முறை அதிகமாக கேட்பாங்க. பாமகவை எடப்பாடி அவர் மிஸ் பண்ண விரும்ப மாட்டார். ஏன்னா அங்கே வன்னியர்களுடைய வாக்குகள், வெள்ளாள கவுண்டருடைய வாக்குகள் இரண்டுமே கலந்ததா இந்த மாவட்டங்கள் இருக்கு. மேற்குலையும் சேலம், தருமபுரி கொஞ்சம் இப்படி வந்தாலும் இந்த பக்கம் திரு சிவி சண்முகம் இப்படி இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ இந்த அவங்கக்கிட்டையும் இவர் கொஞ்சம் அதிக தொகுதிகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ அப்பா பாமக மகன் பாமக அப்படின்னு பிரிஞ்சு இருக்கிறதால ஒரு ராஜ்யசபா சீட்டும் கொடுத்துருக்கிறதால அந்த 23 இல்லையா அதுக்குள்ளாரையே நிறுத்த எடப்பாடி அவர் பார்க்கலாம். எதுவாக இருந்தாலும் அவர் அதிக தொகுதிகள் போட்டி போட்டால், ரெட்டலை அதிகமாக போட்டி போட்டால் ஏடிஎம்கேக்கும் இந்த கூட்டணிக்கும் நல்லது. ஆனால் அதை பிஜேபியும் விடுவாங்களா பாமகவும் விடுவாங்களா அப்படிங்கிறது கஷ்டம்தான். இப்போ நம்ம அப்படியே நம்ம டிஎம்கே இது பார்க்குறோம்ல, 21 பேர் கூட சேர்த்து. அது இல்லாமல் வந்து நானே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், அது திமுகவா இல்லை அண்ணா திமுகவே தெரியல. ஏன்னா அண்ணா திமுகவில் இருந்து போனவங்க தான் அங்கே அமைச்சர்களாக இருக்காங்க. இப்போ ஓபிஎஸ் அவர்கள் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவரை அங்கே போய் சேர்ந்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ சந்திரமுகியாக மாறுறாங்கன்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக திமுக வந்து அண்ணா திமுகவே மாறிட்டு இப்படி வச்சுக்கலாம்.
ஏடிஎம்கே டீம் டிஎம்கே கேப்டன் Captain, ஆமா, அப்படின்ட்டு அதுதான். எத்தனை அமைச்சர்கள் 8 பேருன்னு நினைக்கிறேன். திரு KKSSR, திரு இல்ல, அங்க அப்ப சேகர்பாபு, காலகாலமா வந்து திமுக கூடயே பயணம் பண்றவங்க, ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து திமுகக்கு பண்றவங்க அப்படின்னும் பொழுது, இப்ப இதே எடுத்துக்கோங்க, இந்த ஓபிஎஸ் அவர்களோட இணைப்பு அவங்க பையனுக்கும் சேர்த்துதான் அங்க போயிருக்காங்க. இன்னைக்கு இதுவும் கொடுத்திருக்காங்க, விருப்ப மனுவும் கொடுத்திருக்காங்க. போடி எங்களுக்கு வேணும், இது வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப தேனியிலே பல காலமா வேலை பார்த்திருப்பாங்கல்ல திமுகக்காக. இந்த எலெக்ஷன் நான் தான் நிக்க போறேன்ற ஒரு கனவோட தான் வேலை பார்த்திருப்பாங்க. இது எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க? இதுதான் இப்ப வந்து நீங்க- ஸ்டாலின் அவர்களுடைய டேலண்ட். இல்ல அவரை வேற மாதிரி பார்க்கலாம். இப்ப போடி இது வரைக்கும் டிஎம்கே ஜெயிக்கல. இப்போ திரு ஓபிஎஸ் வந்துட்டாரு, அவருக்கு அந்த விட்ட தொகுதியை பிடிச்சிருக்காரு. திரு வைத்திலிங்கம் ஒரத்தநாடு டிஎம்கே ஜெயிக்கல, இப்போ வைத்திலிங்கம் அவர் மூலமா அந்த தொகுதி. இது ஆலங்குளம்னு நினைக்கிறேன், திரு மனோஜ் பாண்டியன் அவரு முன்ன தோத்துட்டாங்க, இப்ப அந்த தொகுதி. அப்ப விட்ட தொகுதி அவருடைய டார்கெட் மிஷன் 200 அப்படின்னு ஒண்ணு. அதே நேரத்தில் நீங்க சொன்னது கரெக்ட் தான். அங்க காலங்காலமா டீ கடையில உட்காந்துக்கிட்டோம், இதுல உட்காந்து கட்சியை வளர்த்துனவங்க. நமக்கே தோணும் பலகீனமாகும். அப்ப நீங்க லீடர்ஷிப்பே அடுத்து டிரான்சிஷனா இருக்கு. இப்போ உதயநிதி அவர்கள் வராங்க, இல்ல அது நிச்சயமா இப்போ ஒருவேளை டிஎம்கே அடுத்த ஆளுங்கட்சியா வராங்கன்னா வந்தாலும் கட்சி பலகீனமாக தான் மாறும். ஏன்னா கேடர் பேஸ் கட்சிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வேற மாதிரி போயிட்டு இருக்கு கொள்கை. ஆனால் இப்போ அவங்க துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கொள்கை ரீதியாக டெவலப் பண்ணணும்னா கடந்த ஓராண்டுக்கு மேலே அதுக்கெல்லாம் விஜய்க்கு தான் நன்றி சொன்னோம். யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு, தொடர்ந்து அறிவு திருவிழான்னு சொல்றாரு, இதெல்லாம் பண்றாரு கொள்கையா கட்சியை கட்டமைக்கணும்னு. ஆனாலும் அது ஒரு மிக்ஸ்டா இருக்கு. அங்க அதிகாரத்திலையும் பல லாபிஸ் இருக்கு, இவங்க டீம் அவங்க டீம். அவங்களாதான் அவரு ஸ்டாலின் அவர்கள் இதை கட்டுக்கோப்பா பண்றாங்க. இந்த பக்கம் நீங்க கனிமொழி அவர்கள் எடுத்தாலோ இல்ல உதயநிதி அவர்களோ இந்த எலெக்ஷனுக்கு அப்புறமா இருக்க போற அந்த வார் இருக்குல்ல இன்சைட் டிஎம்கே, அதை வந்து ஒவ்வொருத்தரும் தங்களுக்கான டீமை ரெடி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது ஒரு ஆனா டிஎம்கேல ஒரு வகையில அவங்க கட்சியில மு.க. ஸ்டாலின் அவருக்கு அடுத்து உதயநிதி ஸ்டாலின் தாங்கிற மனநிலையை உருவாக்கிட்டாங்க, அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்ப அங்க பெருசா தலைமை சார்ந்த சிக்கல்கள்னு இருக்காது. அடுத்தது அதே போல இவங்களும் ஒவ்வொரு இடத்துக்கு ஏத்த மாதிரி அந்த பேலன்ஸ், அவங்க ஒரு பயங்கர அனுபவமான ஒரு கட்சி. இந்த மாவட்டத்துல திரு ஏவா வேலு செல்வாக்கா, இன்னொரு பக்கம் அவருடைய மகனுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. திரு KN நேரு செல்வாக்கா திருச்சியில, அவருடைய மகன் எம்பி ஆகுறாங்க. அடுத்த அதை பேலன்ஸ் பண்ணி அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் ஈரோட்டில் இங்கெல்லாம் இளைஞரணி சார்ந்தவங்கள எம்பி ஆக்குறாங்க, இளைஞரணிக்கும் வாய்ப்பு கொடுக்குறாங்க. அப்போ முன்ன 80% சீனியர்ஸு 20% யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்கன்னா இப்போ டிஎம்கே எப்படி கொஞ்சம் தங்களை மாற்றிட்டு வராங்கன்னா ஒரு 60% சீனியர்ஸ் இருக்கட்டும், 40% இளைஞர்கள் வரட்டும் அப்படின்னு பண்ணுறாங்க. அது ஒரு நல்ல சைனா தான் பார்க்கணும்ல, அதை தான் அதிமுக பண்ணியிருக்கணும் அப்படின்றது. ஆமா, அதிமுகல எப்படின்னா அதிமுகல பார்ட்டியில பாத்தீங்கன்னா யார் வேணாலும் அங்க எப்பயுமே லீடர் தான். ஒரு அதிமுகல முகம் தெரியாதவர் கூட நின்று அங்க வெற்றி பெற முடியும், யாருக்கு வேணாலும் அங்க வாய்ப்பு இருக்கு, அது ஒரு பிளஸ். டிஎம்கேல தான் அப்படி வாய்ப்பு இல்லாம இருக்கு. அப்ப டிஎம்கேல இப்ப மாறி யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுங்கிறது பெரிய விஷயம். அதிமுகல என்ன பண்ணியிருக்கலாம்னா அந்த கொள்கை ரீதியான நபர்களை உருவாக்கி இருக்கணும். அவங்க வெற்றிடமா இருக்கு, கொஞ்சம் இலக்கியமா கொஞ்சம் வரலாற்று ரீதியா யார் பேசுவாங்கன்னு நீங்க டக்குன்னு சொல்லுங்க. டிஎம்கேல நீங்க சொல்லலாம், இங்க நீங்க திரு வைகை செல்வன் சொல்லலாம், திரு ஜெயக்குமார் சொல்லலாம், கொஞ்சம் பேர் தான். இது போய் எம்பினா திரு இன்பதுரை சொல்லலாம். இப்படி முன்ன பாத்தீங்கன்னா ஐயா திரு காளிமுத்து, திரு நெடுஞ்செழியன், எவ்வளவு பேர். அப்ப நீங்க இந்த கொள்கை அதெல்லாம் இருந்தனாலதான் மோடியா லேடியான ஜெயலலிதா அம்மா கேட்டாங்க. இப்ப இவருக்கு தன்னுடைய கருத்தியல் ரீதியா ஒரு கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கணும், தங்களுடைய கொள்கையில ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் அதிகாரத்துக்கு போகணும். அப்ப அதிகாரம் முக்கியம்னாலும் இதை கைவிட்டக்கூடாது. இதை டிஎம்கேவும் தெளிவா இருக்காங்க, பிஜேபியும் தெளிவா இருக்காங்க. இதை கோட்டை விடுற எல்லா கட்சிகளும் தங்களுடைய அடையாளத்தை இழக்கிறாங்க. பீகார் ஒரு பெரிய தேர்தலா மராட்டியம். சோ இப்போ உங்க பார்வையில நீங்க என்ன நினைக்கிறீங்க? டிஎம்கேக்கு தான் வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல மற்ற கட்சிகளுக்கு இன்னும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்ப தேர்தல் வைக்கிறாங்க, 2 நாள்ல வச்சிடறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மந்த் வைக்கிறாங்கன்னா இப்போதைய சூழ்நிலையில டிஎம்கே தான், அவங்க கூட்டணி தான் முன்னோக்கி இருக்கு. 1 மாதம் கழிச்சு தேர்தல்னா
தங்களுடைய மைனஸை எந்த அளவுக்கு ப்ளஸ்ஸா மாத்திக்கணும்னு இன்னுமே அந்த முயற்சி செஞ்சா வாய்ப்பு இருக்கு. கூட்டணியோடைய ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான இப்போ 11ஆம் தேதி மோடி அவர்கள் வராங்க. ஸோ இப்போ வரும்பொழுது இன்னும் கூட்டணியை ஸ்ட்ரென்தன் பண்ணி, ஏன்னா இன்னும் அவங்க சொல்லலை எந்தெந்த சீட்டு யார் யாருக்கு, அட்லீஸ்ட் எங்கேயாச்சும் சைன் பண்ணி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக வந்துட்டு இருக்கு நம்ம பார்க்குறோம். பட் இன்னும் இந்தியா அலையன்ஸ்ல அதை சொல்லலை. அப்ப விஜய் அவர்களை உள்ள எடுக்கிறதுக்கான பிளான் இன்னும் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல தனித்து தான் விஜய் விடப்படுவார், அது வந்து ஒரு என்ன சொல்றது டிசாஸ்டர் ஓட்ஸ் மாதிரி தான் அது இருக்க போகுது அப்படி? இல்ல, முன்ன விஜய் அவரு இந்த கூட்டணிக்கு வந்தா வலுவான கூட்டணின்னு பிஜேபி சில கணக்கு போட்டாங்க. ஆமா, எப்பயுமே பிளான் ஏ பிளான் பி இப்படி நிறைய வச்சிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வலுவான டிஎம்கே கூட்டணியில் ஒரு மெயின் கட்சி உடையணும். அப்ப காங்கிரஸ் டிவிகே கூட்டணி வந்தாலும் இவங்க ஒரு பாசிட்டிவ் கணக்கு போட்டாங்க. பிஜேபி அந்த கூட்டணி வலு இழக்கிறாங்க, பிரச்சாரம் பண்ணலாம், அதுக்கு எதிராக பரப்புரை பண்ணலாம், இன்னொரு பக்கம் மைனாரிட்டிஸ் ஓட்டு எல்லாமே பிரிஞ்சதுன்னா நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு இவங்க ஒரு கணக்கு போட்டாங்க. அதுவும் பெருசா சக்சஸ் ஆகல. அப்ப இப்போ மூணாவதா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த வாக்கு சிதறல்கள் அதிகமா போகாம இவங்க பக்கம் அதை வாக்குகளா மாறுறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. இப்போ ஒரு வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் விஜய்க்கு ஒரு ஓட்டு இருக்குன்னா 2 வீட்டுக்கு ஒரு ஓட்டாக மாற்றுறதுக்கு எதாவது பண்ணாதான், அதாவது ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ஓட்டு போகக்கூடாது, அந்த ஓட்டும் டிஎம்கே எதிர்ப்பு ஓட்டும் ஏடிஎம்கே பிஜேபிக்கு வர மாதிரி அவங்க ஒர்க் பிளான் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாதான் அது செட் ஆகும். இப்போ ஸோ நிறைய கருத்துகள் எலெக்ஷன் ரிலேட்டடா நிறைய எங்களோட வந்து பகிர்ந்துக்கிட்டு உங்களோட நேரத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்முடைய நேயர்களுக்கும் உங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ.